ம் இது நல்லா பெருசாகுது. இது கொடுங்க. இது பெருசாகுது. இல்லை இது பெருசாக இருக்குது. கண் நல்லா இல்லை, இதுதான் பெருசாகுது. மீன் போட்டுட்டாங்க. பார்த்தோம். ரெண்டாக போடாதீங்க. மழைமா நம்ம வீட்டாண்ட இருந்து அந்த முகமுகம் போட்டு ப்ளஸ் முகமுகம் போட்டு மழை இல்லை. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி காட்டு ரோடு பார்த்தா மழை என்ன மழை பெய்யுது. மழை பெய்யுது பார்த்தா முள்ளா இருக்குமோ. அப்புறம் இங்கே வந்தால் இங்கே தூக்கி போட்டு நம்ம வீட்டாண்ட. இந்த மீன் பேர் என்ன? பாறைமா. பாறை. உங்களை அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தோம். எங்க? புதுரைஸ் பஸ் ஸ்டாப். அங்கே இருக்குது வீடு. ஆமாம், அங்கே ஒரு ஆண்டி கிட்ட பேசினீங்க. ஆமாம் ஆமாம், அந்த பொண்ணு அதுக்கு உட்காருந்தால அவங்க முடியல அவளால். அந்த இதை எடுத்து வெய்ய அப்படின்னு சொல்லுவா. நான் போனாக்கா பையன் வீட்டில் படுத்துட்டு போவாங்க வீட்டுக்கு. நான் உங்கள் வீடு இங்கே கிடையாதா? 40 குச்சி. ஓ நடந்த போயிடும். தெரியாது 40 குச்சி தெரியாது அவங்க. சரி வந்து அந்த பக்கம் இருக்கு. மாவு அங்கே தான் நம்ம வீடு, வேறு எங்கே இல்லை. அங்கேருந்து இங்கே பையன் வீட்டுக்கு படுத்து போவேன். படுத்துட்டு வரும்போது டைமில் தான் நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் உட்காந்து நான் பார்த்தேங்க. குழு பார்த்தேன். அவன் என்ன பண்ணாதுல எடுத்துன்னு கொஞ்சம் வை அப்படின்னா அவளுக்கு முடியல. சரி எடுத்துன்னு வைக்கிற மாட்டேன். அந்த ஏன்ட்டு எடுத்து வச்சேன். ஒரு வேளை நீங்கள் மாற்றிட்டீங்களா? அங்கே இங்கேயோ கடை போட்டிருக்கீங்களான்னு வச்சுருந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பார்த்தோம், நீங்கள் கடை போடல. கடைலாம் இல்லை, நம்மளுக்கே அங்கே கடை போடுறோம். அவளுக்கு அந்த எடுத்துட்டு வச்சு வைக்க சொன்னாங்க. முடியல அவளுக்கு பாவம் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கே அங்கேயே பார்த்துக்குவான். மழை வழி இருக்குமாப்பா. இப்படி போயிடுங்க. போயிடுங்க போகலாம். இல்லை பைக்கு போகலாம் அது போகலன்றாங்க. ஒரு 2 பேரும் கொடுத்தாங்க சொல்லிட்டு வந்தாங்க. இல்லை போகிறாங்க அது லேடிஸ்னால போகிறாங்களா? அதான் 2 பேரும் இருப்பா விட மாட்டாங்க. அவளுக்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்குமா. அவளுக்கு ஃபுல்லாக இருக்குது. நான் கேட்டேன், ஏமா அவன் ஃபுல்லாக கூட போய் காட்டமாங்க பட்டுங்க பஸ் ஸ்டாண்டு. அவள் கொஞ்சம் தான் பட்டுக்குவான். கொல் பண்ணிட்டேனா இல்லையன்றாள் அவள் தான். ஆமாம் வெட்டி போட்டு போயிட்டான். கொலை பண்ணிட்டு போய் அவனை வந்து 2 பேர் சேர்ந்து எல்லாம் சொல்லி போட்டுட்டாங்க. காமாச்சி அக்கா தங்கச்சி தான் அவள் அக்கா அப்படியா? காமாட்சி அவனோட அக்கா. யார் காமாட்சி? அந்த உள்ளே இருக்காங்களா அவங்களா? காமாட்சி இந்த முருகாவோட காமாட்சி இருக்கிற அவங்க அக்கா தான் அவன். அப்படியா? கூட பிறந்த அக்கா. அவங்க சொந்த கூடலாம் இருக்குமா. அவங்க விட்டு ஆசை பண்ணிட்டாங்கம்மா. கம்மிக்கு தான் ஒரு நகர் ஒன்று போடுங்க. கம்மிக்கு தான் விட்டுச்சுங்க. ஆயுத மண்டபமா? மீன் வாங்க. நீங்கள் அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயர் போல ஐயர் தான் வாங்கணும். சொல்கிறீங்கக்கா இருந்து வச்சுருக்கிறோம். அப்படியே வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் விலை ஏறிடுது. எப்படி ஐயர் அவனுக்கு அந்த ஆக்கி வைக்கிறதெல்லாம் வாங்கி தின்னுட்டு நம்மளுக்கு கடையில் இருக்குங்க. நாங்களாம் சாப்பிட்டு இந்த குழந்தைங்க என்ன ஒன்று ஆனாக்கா மூச்சு வாங்கினாக்கா அது செஞ்சு கொடுத்துருக்காங்க டாக்டரை. நம்மளுக்கு செய்யறதுக்கு பேஜாராக இருக்குது. காமாட்சி அவங்க அம்மா கூட செத்துட்டாங்க. காமாட்சி அம்மா செத்துட்டாங்க. அவங்க சித்தா இருக்குது. இல்லைம்மா செத்துச்சு அந்த அக்கா. கேஜி செத்துச்சா? வயிற்றில் கட்டி வந்து கொடைக்கு வந்துட்டாங்க. செத்து போயிட்டாங்க.
வெட்டி கும்பிடு இது நல்ல கும்பிடு. கட்லா மீன் தானே இது? கட்டலாம். ரேட் அதிகமா அது? 300 ஒன்றா? ரெண்டும். ரெண்டு காலி ஆச்சு, 2 தான் நிற்கிது. நல்லா விற்றுட்டேன். மீன் வேறு ஆயிடும். இவங்க கைக்கே வர மாட்டேங்குதாரா? பயப்படுதுமா? ஏன்? அல்லாதடி நிறைய அல்லாதடி விலை ஜாஸ்தி இன்னைக்கு யாரா அப்படின்னு. கார்த்திகை மாதம் கூட உங்களுக்கு ரேட் அதிகம் தான் சொல்கிறீங்க. எங்கம்மா கார்த்திகை மாதம் மீன் கிடைக்காதுமா, காற்றுல போட்டு போவாதுல்ல. இல்லையாச்சு வாங்கி போட்டு தனியாக வைக்கலாம். தனியாக போடுங்க. ஆமாம்மா, ஏன் கேட்குற அந்த குறையத்தான் பேசியிருந்தாங்க, நீ தான் சொன்னல, அதை தான் அரைக்கல. சரி இந்த மாதம் கரெக்டு கட்டிட்டேன், பார்க்கலாம் எவ்வளோ ஆஃப் பண்ணி வச்சிருந்தால மாதம் கட்டிட்டு வரும். ஏண்டா ஒரு மீனை தான் வாங்கி கொடுத்தானே. இளநி வாங்குறதுல ஒரு மீனை தான் வாங்கி கொடுத்தானே. வச்சது அமௌண்ட் இருக்கு போது எவ்வளோ செஞ்சு தரீங்களா? ஆட்டியா ஆட்டியா எது காய்ச்சி போகிறா? குறைச்சி விடுமா? போயிட்டாரா? இன்னொரு சிக்கன் எவ்வளோ அது? பெருசாக வெட்டி எடுத்துன்னு வான்னு சொல்லலாம். யாரா கொஞ்சமாக கவர் மீன் பரவாயில்ல, யாரா ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினா கூட 4 கிலோ 250 ரூபான்னு போடுவோம், 300 ரூபான்னு போடுவான். 4 கிலோ வாங்க கிலோ கூட வராது. 4 கிலோ பரவாயில்லையா? ஏந்திரிக்குங்களா பார்த்தா குக்கரில் பக்கா இருக்குதா? என்ன பண்ணுறீங்க? காலையில் ஒரு எண்ணெய் சுகர் ஏற்றணும். ஆமாம் ஏறணும். அது ஒரு தண்ணியாக கொடுக்கலாம். தண்ணியாக வச்சா தண்ணி குடிக்க பண்ணி அது வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறாங்க. டெய்லி குடிக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடணும். அப்படி பயப்படுறாங்கம்மா. தண்ணியை ஃபுல்லாக குடிக்கணும். வடையை ஊற்றி வச்சாக்கா அரிசி போட்டால் சோறு தண்ணி ஃபுல்லாக வெட்டுறப்ப நிறைய தண்ணி கீழே போடுது. நம்மளாம் சோறு ஆக்கினாக்கா உடனே கொஞ்சம் வச்சு போட்டால் சோறு வச்சா ஒரு குழம்பு ஆக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி அதிகமாக போதும். எறா கொடுங்கள்.
அப்படியே